1.20 லட்சம் கடனுதவி. தமிழக அரசின் அசத்தலான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. விவசாயிகளுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான தகவல் வந்துவிட்டது. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. கறவை மாடு வாங்குவதற்காக கடன் திட்டம் குறித்து தமிழக அரசு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கறவை மாடு வாங்க தமிழக அரசு ரூபாய் 1.20 லட்சம் கடன் வழங்குகிறது. கடனை எப்படி பெறலாம், வட்டி விகிதம் என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. தமிழக அரசு விவசாயிகளுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக விவசாயிகளுக்காக பல்வேறு கடன் திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் தற்போது மிக முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது கறவை மாடு கடன் திட்டம் குறித்து மிக முக்கியமான செய்தி வந்துவிட்டது. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் கறவை மாடு வாங்குவதற்கான கடன் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம், அதாவது ஆவின், மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. கறவை மாடு விருப்பப்படுபவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதனால் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களில் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கு உயர்ந்த பட்ஜெட்டாக ஒரு பயனாளிக்கு 2 கறவை மாடுகள், அதாவது எருமை உட்பட வாங்க ரூபாய் 1,20,000, கறவை மாடு ஒன்றுக்கு ரூபாய் 60,000 வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது. இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளன. குறிப்பாக கடன் தொகையை செலுத்தும் காலம் 3 ஆண்டுகளாகும். ஆண்டு வட்டி விகிதம் 7% ஆகும். இதில் பயனாளிகளின் பங்கு 5% ஆகும். கறவை மாடு வாங்க கடன் திட்டம் பெற பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினராக இருக்க வேண்டும். இது மிகவும் அவசியமானவை. இவர்களின் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 5 லட்சத்திற்குள் இருத்தல் வேண்டும். இதுவும் மிக அவசியமானவை. வயது 18 முதல் 60 வரையும் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் உறுப்பினராக இருத்தல் வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் கடன் பெற தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம், அதாவது ஆவின், மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கு சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், பிறப்பிட சான்றிதழ் கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும். அதே சமயம் இதனை அனைத்து மாவட்ட விவசாயிகளுக்கு விண்ணப்பித்து பயனடையலாம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் காவிரி நீர் பிரச்சனை தொடர்பாக விவாதிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் கர்நாடகா வர வேண்டாம் என அம்மாநில முதலமைச்சர் சிவகுமார் வேண்டுகோள் என்பது உள்ளிட்ட இன்றைய முக்கிய தகவல் பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. காவிரி நீர் பிரச்சனை, மேகதாது அணை விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கர்நாடகா வர வேண்டாம் என அம்மாநில முதலமைச்சர் சிவகுமார் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடக்கம், ரேஷன் கார்டு அப்டேட், ஓவித்தியம் மற்றும் 8வது ஊதிய குழு லெட்டர்ஸ் அப்டேட்டுகள் உள்ளிட்ட மிக முக்கியமான செய்திகளின் அப்டேட்டுகள் இங்கே விரிவாக பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது குறிப்பாக 11 கோடியில் நேரடியாக சிஎம் விஜயின் புதிய அலுவலகம், நாமக்கல் கவிஞர் மாளிகை கட்டிடத்தில் ஏற்கனவே இருக்கும் 10ஆம் மாடியை முதலமைச்சர் அலுவலகமாக மாற்றுவதற்காக ரூபாய் 11 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதற்காக தமிழகத்தில் கடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்று கூட்டணி கட்சிகளுடன் ஆட்சி அமைந்துள்ளது. முதலமைச்சராக தாவேகா தலைவர் விஜய்
பொறுப்பேற்றுள்ளார். முதல்வராக விஜய் பதவியேற்றதில் இருந்தே அரசியல் களம் சூடு பிடித்து வருகிறது. நாள்தோறும் அதிரடி மாற்றங்கள் நடந்து வருகிறது. தாவேக ஆட்சி அமைந்ததில் இருந்து திமுக கொண்டு வந்த திட்டங்கள், பெயர் மாற்றுவது போன்ற அதிரடியான நடவடிக்கைகள் விஜய் மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இதைத் தொடர்ந்து தற்போது தலைமை செயலகத்தில் இருந்த முதல்வர் அலுவலகத்தை விஜய் மாற்ற உள்ளார். தமிழக அரசின் தலைமை செயலகத்தில் முதல் தளத்தில் முதலமைச்சரின் அலுவலகம் இயங்கி வந்தது. காமராஜர் காலத்தில் இருந்தே முதல்வர் அலுவலகம் தலைமை செயலகத்தின் முதன்மை கட்டிடத்தில்தான் இருந்து வருகிறது. இதில் 60 ஆண்டுகளாக வரலாற்றை தலைமை செயலகத்தில் உள்ள முதல்வர் அலுவலகம் கொண்டுள்ளது. இங்குதான் முன்பு இருந்து முதலமைச்சர்கள் தங்கள் பணிகளை மேற்கொண்டு வந்தன. இந்த நிலையில்தான் அதே வளாகத்தில் உள்ள வேறு கட்டிடத்திற்கு முதல்வர் விஜயின் அலுவலகம் மாற்றப்பட உள்ளது. அதாவது 10 மாடிகள் கொண்ட நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு முதல்வர் விஜய் அலுவலகம் மாற்றப்பட உள்ளது. 10ஆம் தளத்தில் முதல்வர் விஜயின் அலுவலகத்தை சேர்த்து 4 முதன்மை செயலாளர்களின் அறைகளும் அங்கு அமைக்கப்பட உள்ளது. நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாமக்கல் கவிஞர் மாளிகையில் தற்போது 34 அரசு துறைகளின் முதன்மை செயலாளர்களின் அலுவலகங்கள் செயல்பட்டு வருகிறது. இதில் 10வது மாடியில் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர்கள் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இவர்களை வேறு இடத்திற்கு மாற்றிவிட்டு நாமக்கல் கவிஞர் மாளிகையில் முதல்வர் விஜயின் அலுவலகம் அமைய உள்ளது. இது குறித்து தமிழக அரசும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில்தான் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் முதல்வர் விஜயின் அலுவலகம் அமைக்க ரூபாய் 11 கோடி தமிழக அரசு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 10வது மாடியை சுத்தம் செய்வது உள்ளிட்ட முதற்கட்ட பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. இதற்கான சுமார் 7.5 லட்சம் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று பணித்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில்தான் பொதுப்பணி துறை தலைமை செயலகத்தில் உள்ள அமைச்சர்களின் அறைகளிலும் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அதிகாரிகளின் ஒரு அமைச்சரின் அலுவலகமும் ரூபாய் 15 லட்சம் முதல் 20 லட்சம் வரையிலான மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு வருகிறது. சமீபத்தில் இந்த சமய அறநிலைத்துறை அமைச்சரின் அலுவலகத்தின் புனரமைப்பு பணிகள் 15.93 லட்சம் செலவில் நிறைவடைந்தது என கூறப்படுகிறது. அதே சமயம் ரூபாய் 11 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் முதல்வர் விஜயின் அலுவலகத்தில் பல்வேறு வசதிகள் இருக்க உள்ளது. அதாவது சர்வதேச தரத்திலான அலுவலகமாக மாற உள்ளதாக தெரிகிறது. இந்த அலுவலகத்தின் சிறப்பம்சமாக கடற்கரையின் அழகை 10வது மாடியில் இருந்து ரசிக்கலாம் என தெரிகிறது. அதோடு அரசு அதிகாரிகளும் நேரடி தொடர்பில் இருக்கலாம் என முதல்வர் விஜய் நினைக்கிறாராம். மேலும் அதிகாரிகளுக்கு நேரடியாக உத்தரவுகளை பிறப்பிக்கவும் முடியும் என கூறப்படுகிறது. நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்தை புதுப்பிக்க ஒப்பந்ததாரர்களின் தேர்வு இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றன. மறக்காமல் நீங்கள் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.